Hi students, welcome to Chennai IAS Academy. இப்போ நிறைய பேர் கமெண்ட்லையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய என்கொயரி கால்லையும் நம்ம எனக்கு என்ன கேட்டிருந்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்காக டெஸ்ட் பேட்ச் இருக்கா சார், அவைலபிள் இருக்கா, டெஸ்ட் பேட்ச் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய இதில் வந்து நம்ம வந்து குரூப் 2 குரூப் 4 அதிகாரிகளை வந்து நம்ம கொண்டு சொல்கிறோமோ அதே அளவுக்கு குரூப் 1 அதிகாரிகளை நம்ம கொண்டு சொல்லணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் புதுசாக கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அது வந்து நம்ம கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து டெமோ கிளாஸஸும் ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஆல்ரெடி படித்தவங்க திருப்பி வந்து கிளாஸ் எப்பவுமே வந்து படிக்க போகிறது கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் டெஸ்ட் மட்டுமே எழுதி பார்க்கணும். அப்போ டெஸ்ட் மட்டுமே எழுதி பார்க்கறதுக்கு நம்ம ஆன்லைனில் எங்கேயோ வீடியோ பார்த்து டெஸ்ட் எழுதுறது இந்த மாதிரி ஹேபிட்டை இதோட விட்டுறணும். ஓகேங்களா? ஏன் விட்டுறணும் நான் சொல்கிறேன்னா, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உட்காந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாமா, அது த்ரீ ஹவர்ஸ்ல நம்ம எப்படி முடிக்கிறோம் அதை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம். அப்போ டெஸ்ட் பேட்ச்ல நம்மளுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, அதுக்கப்புறம் எப்படி தான் நம்ம வச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் குரூப் 1 தரத்திற்கு எப்படி வருது அதுவும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5500க்கு மேற்பட்ட பிளஸ் கேள்விகள், நியர்லி 6000 கொஸ்டின்ஸ் இருக்க போதுங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அதிக கொஸ்டின்ஸ், மொத்த கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணும்போது நீங்க அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்க இவ்வளோ படிச்ச நாலேஜை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா குரூப் 1 தேர்வுல அக்டோபர் 30 நீங்க திறம்பட தாராளமா நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தாராளமா நீங்க வந்து மார்க்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? கேள்வி தரத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா எடுக்க போறோம். ஓகேங்களா? அதாவது குரூப் 1க்கு எப்படி ஸ்டாண்டர்ட் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க, அசஸ்மெண்ட் ரீசன் சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி தான் கொஸ்டின் இருக்க போது. நான் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து நான் டிஸ்பிளேலையும் பே பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து எங்களோட கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பிள் கொஸ்டின்ஸ் ப்ளே பண்ணிடுறேன். ஓகேங்களா? டிஸ்பிளே ஷோ பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாக்குறது நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பைலிங்குலா தான் கொஸ்டின் இருக்க போது. ரெண்டு பேருடைய டேபிளும் நம்ம அதாவது ஷெட்யூலும் நான் டிஸ்பிளே காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மெயின் எல்லாருமே கேட்கக்கூடிய ஃபீஸ் டீடைல்ஸ் தான். ஃபீஸ் டீடைல்ஸ் ரொம்ப நம்ம கம்மியாக தான் வச்சிருக்கோம். ஏன் சார் கம்மியாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னன்னா, எல்லாருமே குரூப் 1 தேர்வுக்கு கம்பல்சரி நம்ம படிக்கணும். ஓகே, குரூப் 2 குரூப் 4க்கு படிச்சவங்க டிகிரி வச்சிருக்கவங்க என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குரூப் 1 என்ற இலக்கை வந்து, ஏன்னா நம்மளுடைய சைல்டுஹுட் ட்ரீமே என்னவா இருக்கும், சின்ன வயசுல இருந்தே நமக்கு ட்ரீம் என்ன இருக்கும், நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் போலீஸ் உடைய பார்த்துட்டு நம்ம என்ன ஆசைப்பட்டிருப்போம், சின்ன வயசுல IPS ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும். அது ஒரு சில பேருக்கு அவங்க அப்பா அம்மாவுடைய கனவு, தாத்தா பாட்டியோட கனவா இருக்கக்கூடிய IAS ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கும். எப்போ சின்ன வயசுல கேட்டாங்கன்னா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நாட்கள் போக 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 அந்த கனவுங்கிறது வந்து அப்படியே அது வந்து எட்டாக்கனியா வந்து போயிடும். அப்ப அந்த எட்டாக்கனியா இருக்கக்கூடாது, எல்லாருமே அந்த பதவி அடையலாம். எப்படி அடையலாம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற குரூப் 1 அதிகாரியில இருந்து 9 வருஷம் சர்வீஸ் ஆனீங்கன்னா IAS IPS ஆக போறீங்க. அப்போ நம்ம எல்லாருமே குரூப் 1ங்கிற தேர்வை வந்து எழுதணும். அதுக்கு டெஸ்ட் பேட்ச்காக ரொம்ப கம்மியான விலையில வந்து நம்ம ஆன்லைன் அட்மிஷன் போடுறவங்களுக்கு 1000 ரூபீஸும் இது வந்து கொஸ்டின் வந்து PDF நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அப்புறம் ஆன்சர் கீயும் நம்ம கொடுத்துடுறோம். ஆஃப்லைன் அதாவது நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 கம்மியான விலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் கம்மியான விலைங்கிறதுனால கொஸ்டினோட தரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்க போறது கிடையாது. தரம் வந்து ரொம்ப குரூப் 1 அளவுக்கு தரங்கள் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப இது வந்து ஒரு ஆஃபரா நம்ம வைக்கணும். என்னன்னா ஆகஸ்ட் 7 அதாவது சண்டேக்குள்ள யாரெல்லாம் அட்மிஷன் போடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த விலை வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஆன்லைன் 1000 ரூபீஸ், ஆஃப்லைனுக்கு 1500. மேற்படி என்கொயரி ஏதாவது இருக்கிற பட்சத்தில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பரும் நீங்க கால் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஷெட்யூல் பார்க்கலாங்களா? நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஷெட்யூல் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போன வருஷம் குரூப் 1ல 2021ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மொத்தம் கேட்கக்கூடிய 200 கேள்விக்கு அதை பாருங்க, மொத்தம் கேட்கக்கூடிய 200 கொஸ்டின்ஸுக்கு எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அலோகேஷன் யூனிட் 8 48 கொஸ்டின்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணி பார்த்தோம்னா இதுவே ஒரு 100 கொஸ்டின்ஸ் அடங்கி போச்சு கிட்டத்தட்ட. ஓகே, மீதி இருக்க யூனிட் அப்படியே நம்ம படிச்சு வந்தாலே எவ்வளவு கொஸ்டின் போட்டா சார் நான் சேஃப் ஜோன் 130 பிளஸ் இவ்வளவுதான் சேஃப் ஜோன். ஓகேங்களா? 130 பிளஸ் 140 தான் போட்டீங்கன்னா போதும், நீங்க வந்து ப்ரீவியஸ் பாஸ் ஆயிடுச்சு, அடுத்து மெயின்ஸ்க்கு தாராளமா படிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபான ஜோன். 200க்கு தான் சொல்றேன், மார்க்ல சொல்றேன். 200க்கு 130க்கு மேல, ஓகே 135க்கு மேல போட்டாலே நீங்க ஒரு சேஃப் ஜோனுக்கு அடைஞ்சிடுறீங்க. ஓகேங்களா? அப்ப இதுதான் போன வருஷத்தோடைய கொஸ்டின் அலோகேஷன்.
அடுத்து இந்த வருஷம் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்கிற டேட்டை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை 10 ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே பேசிக்ல இருந்தா போகணும். எப்பவுமே நம்ம படிக்கிறதே வந்து ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தாலும் திருப்பி 6th இருந்தே படிக்கணும். பேசிக் தான் எடுக்கும். அதனால 6th 7th பிசிக்ஸ் அண்ட் சோசியல் மொத்தமா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின்ஸ். எங்கேயுமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாகுது. முதல் டெஸ்ட் தானே சார் கம்மியா வைக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே நீங்க 3 மணி நேரம் எப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. 200 கொஸ்டின்ஸ் எல்லா டெஸ்ட்டுமே. அதுக்கப்புறம் மெயின் பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தனி மந்தா கிட்டத்தட்ட 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதனால ஒவ்வொரு டெஸ்ட்லயும் முடிந்த அளவுக்கு 1 மந்த், நாட்கள் போக போக 2 மந்த் 3 மந்த் சேர்ந்து கரெக்டா 50 கொஸ்டின் 20 கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்லயும். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைஸ் டெஸ்ட், அடுத்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் போகும்போது ஒவ்வொரு டெஸ்ட்லயும் குறைஞ்சது ஒரு 3 யூனிட்டாவது இருக்குங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் குறைந்தபட்சம் ஒரு 3 யூனிட் இருக்கும். பாருங்க, இங்க யூனிட் 2 இருக்குது, யூனிட் 3 ஜியோகிராஃபி இருக்குது, யூனிட் 4 ஹிஸ்டரி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இருக்குது, யூனிட் 6 யூனிட் 10. ஓகே, இங்க 5-6 யூனிட்டை சேர்த்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறது தனியா அலோகேஷன் இருக்குது. ஓகே, இந்த பாட்டுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின். இப்படி படிக்கும்போது தான் நமக்கு அந்த பகுதியை வந்து தரவா ஆக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் நம்ம போக போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பிட்வீன்ல கம்பல்சரி என்ன இருக்கணும், ரிவிஷன்ங்கிறது மஸ்ட். எப்படி நீங்க படிக்கிறீங்களோ அதே மாதிரி ரிவிஷன்ங்கிறது முக்கியம். ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பிட்வீன் கேப்ல ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுவும் 200 கொஸ்டின் தான். ஓகேங்களா, இதுதான் டெஸ்டோட ஷெட்யூல். டெஸ்டோட ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்குது. இந்த ஃபுல் டெஸ்டோடைய பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்டோடைய ஆன்சர் கீ அதோட டிஸ்கஷன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி லெவலில் வந்து வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆன்லைன் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டவங்களுக்கு போர்ட்டல் கிரியேட் பண்ணி 5 டெஸ்ட்டுக்குரிய என்ன சொல்ல போகிறோம்னா அந்த டிஸ்கஷன் நம்ம வீடியோவை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் வந்து மொத்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல். இந்த டெஸ்ட் பேட்ச் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேட்ச்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 டெஸ்ட் ஷெட்யூலையும் நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, டெலிகிராம் சேனல்ல டெஸ்டோட பிடிஎஃப் இருக்குது. அதே மாதிரி சாம்பிள் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்றேன். இந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஓகே, சாம்பிள் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இப்படிதான் கொஸ்டினோட தரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்க, குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் சாம்பிள் கொஸ்டின்ஸ். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் எண்ணி பார்த்தா நான் சொல்றேங்க, 1-லைனர் கொஸ்டின் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு 20 கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் 1-லைனரா இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் 1945 இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இந்த மாதிரி மேபி வைசிராய், இந்த மாதிரி மேபி 1-லைனர் கொஸ்டினா 20 கொஸ்டின்ஸுக்கு 1 அல்லது 2 தான் எதிர்பார்க்க முடியும். மீது எல்லாமே ஏன்னா குரூப் 4 நீங்க பார்த்துருப்பீங்க 4 லைன் அப்படியே கொஸ்டின் மட்டுமே 4 லைன், அதை படிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகி போயிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு கொஸ்டினோட தரம் வேணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஸ்டினோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அதுதான் சாம்பிள் கொஸ்டின். இது ஒரு ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஜூன் 3 ஜூன் திட்டத்திற்கு பிறகு நாட்டை 2 தனி இறையாண்மை நாடுகளாக தீர்மானிப்பதற்கு ஒப்பந்தத்தை பின்வரும் தலைவர்கள் யார் அறிவித்தனர்? ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட லெவலை பொறுத்த வரைக்கும் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு ட்விஸ்டே வைக்கும். எப்பவுமே நம்ம ஒரு ஆன்சர் போட்டால் டிஎன்பிசி ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அது அசஸ் அண்ட் ரீசன், கூற்று காரணம் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் வந்து அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாயிருக்கும். ஏன்னா இதுதான் கொஸ்டினோட தரம். இங்க எங்கேயுமே தரத்துல வந்து பஞ்சம் கிடையாது. ஓகேங்களா, கொஸ்டினோட தரம் வந்து ஹை லெவலில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ டெஸ்ட் பேட்ச் போட நினைக்கிறவங்க கம்பல்சரி நீ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சார் நான் குரூப் 2 தான் சார் எய்ம் பண்ண, குரூப் 1 தான் வேணாம் சார் அப்படிங்கிறது எதுவுமே நினைக்காது. எய்ம் ஹை. ஓகேங்களா, உயர்ந்த பட்சத்தை நீங்க வந்து எய்ம் பண்ணணும். குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கணும், தரதான் படிங்க. டெஸ்ட் பேட்சை ஒரு ஆக்சரியா அப்படியே போட்டு டெய்லி நான் ஆல்ரெடி படிச்சதுதான், படிச்ச விஷயத்தை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு ரைட்டா பண்ண போறோம். அப்போ மெயின்ஸுக்கு ஆக்சரியா படிங்க, இதுக்கும் ஆக்சரியா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, நம்மளும் கண்டினியூஸா வீடியோ போடுறோம். டெஸ்ட் பேட்சுக்கும் கிளாஸ் வீடியோஸும் கண்டினியூஸா போடுறோம். கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.